யுவர் செல்ஃப். அந்த ஒரு கான்செப்ட் வச்சுட்டு நம்ம 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட 2.5 hours அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு, அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு எவ்வளவு டவுட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வைக்கும்போது கார்த்தியா மேம் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கீங்களோ? சார் ப்ளீஸ். இல்ல நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கீங்களா அது வந்து அது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கீங்களா? Sir, actually, no, I am not. At present, I am not working, sir. I am a homemaker, sir. Homemaker, so those were my previous experience, sir, working as a PGT and everything. But last 3 to 4 years, I have been preparing for the central government examinations and the state government, sir. So 0.7ல கூட மிஸ் பண்ணிருக்கேன் சார். நான் வந்து அதான் மேம் சொன்னேன். அதான் இந்த சிச்சுவேஷன் சார் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் சொன்னேன். ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் யூனிக். ஸோ எவ்ரி மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் அந்த 1.2 அப்படிங்கறதுல கூட நமக்கு மிஸ் ஆகும் அப்படிங்கிறது. அதனாலதான் நம்ம வந்து இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ்னு சொல்றோம். எஸ் கார்த்திகா மேம். ஸோ அட்டன் பண்ணிக்கங்க. அம்பிகா என்னாச்சு லேட்டா இணைஞ்சிங்களாமா? அம்பிகா அப்புறம் புதுக்கோட்டை. நோ சார், 9:10க்குலாம் வந்துட்டேன் சார். 9:04க்கே வந்துட்டேன் சார். நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது அம்பிகாங்கிற பேரை நான் சொல்லலையே, நீங்களும் அமைதியா இருக்கீங்க. அட்டெண்டன்ஸ் நான் போடலையே அம்பிகா அப்படின்றது. அதான் இடையில பேசிட்டு இருந்தீங்க சார், அது பேசினதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாம் சார். ஓ பரவாயில்ல சரிம்மா. நான் அட்டெண்டன்ஸ் ஓகே பரவாயில்ல, அட்டெண்டன்ஸ் கொடுத்துருங்க வச்சுடுங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அம்பிகா வந்து MA BEd இல்லையா? நெட் எல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வெறும் டெட் மட்டும் நம்ம போயிடக்கூடாது, வெறும் TNPSC மட்டும் போயிடக்கூடாது, குரூப் 4 ஆசைப்படக்கூடாது. அவர் எய்ம் ஷுட் பி ஹை. நல்ல ஒரு உயர்வான லட்சியத்தை அடையணும். எது கிடைக்குதோ அதுல போய் முதல்ல போய் நம்ம செட்டில் ஆகிடக்கூடாது. நம்ம போய் இதாயிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஃபர்தர் ஸோ ஹையர் ஆர்டர்ல நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? அம்பிகா புதுக்கோட்டையில மழையா? ஓகே சார். அம்பிகாவுக்கு நான் பேசுறது லேட்டா கேக்குதா? இல்ல சார், இமிடியேட்டா கேக்குது சார். இல்ல உங்க ஊர்ல மழையா அப்படின்னு கேட்டேன். சோ மார்னிங் வந்து கண்டினியூஸ் ரெயின். ஆமா, இங்க சிவகங்கை மாவட்டத்திலயும் பர்டிகுலரா நம்ம ஊர்ல காரைக்குடியில சரியான மழை, தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனாலதான் சோ ஆஃப்லைன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா சிரமப்படுவாங்க அப்படிங்கறதுனால நம்ம லீவ் விட்டோம். லீவ் இல்ல சாரி, ஆன்லைன் மோடுக்கு மாத்தணும் இல்லையா? ஆன்லைன் மோடு ஒன்லி அப்படின்னு மாத்தணும். ஆனா அநேகர் இன்னைக்கு லீவ் போட்டிருக்காங்க. சோ அநேகர் லீவ் போட்டிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளவு லெதர்ஜிக்கலா இருக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி ஓகே. சோ நீல்கிரிஸ்ல சொல்லுங்க. நீல்கிரிஸ் மாலா உங்க ஊர்ல ரெயினா? இல்ல சார், மழை இல்ல சார் இங்க. உங்க ஊர்ல மழை இல்ல. சரி. இங்க அஷ்மிதா சொல்லுங்க. அஷ்மிதா திருநெல்வேலியில மழையா? இல்ல சார், மழை இல்ல சார். திருநெல்வேலியிலயும் மழை இல்ல. மேம் கார்த்திகா மேம் சொல்லுங்க, சென்னையில மழையா? சார் இங்க மழை இல்ல சார். பட் வெதர் வந்து இட்ஸ் மூடி சார். சோ ரொம்ப கிளவுடியா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஆமா சார். ஜெபமணி எந்த ஊர் மாசம் சொன்னீங்க நீங்க? ஜெபமணி சார் ராணிப்பேட்டை சார். இல்ல ராணிப்பேட்ல மழை பெய்யுதா? இல்லைங்க சார், வெயில் காஞ்சிட்டு இருக்கு சார். வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அது உங்க ஊரோட வட்டார வழக்கு சொல்ல வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்குன்றது இல்ல தெரிஞ்சுக்கலாம். நாங்க அதுக்காக தானே பேசுறது. அதாவது வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுடைய வட்டார வழக்கு சொல். வெயில் காயுதுன்னு தான் சார் சொல்லுவோம். ஓ பரவாயில்ல, வெயில் காயுது. எங்க ஊர்ல வெயில் அடிக்குது அப்படிங்கறத சொல்லுவோம். வெயில் அடிக்குது மதுரை சைடுல, இந்த சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சைடுல. உங்க ஊர்ல எப்படிமா சொல்லுவாங்க? அம்பிகா எப்படிமா சொல்லுவாங்க? வெயில் அடிக்குதா, வெயில் காயுதா, அது காஞ்சிக்கிட்டு இருக்கா? வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க சார். சோ வெயில் அடிக்குது. அப்ப அவங்க ஜெபமணிட்ட இருந்து ஒரு வட்டார வழக்கு சொல்ல நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். வெயில் காயுது அல்லது வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேற வெளியூர்காரங்க சொல்லுங்க. வெளியூர்காரங்க வேற ஊர்ல எந்தெந்த ஊர்ல மழை பெய்யுது? சோ புதுக்கோட்டை நம்ம கேட்டாச்சு, சிவகங்கை நம்ம கேட்டாச்சு, சோ சென்னை கேட்டாச்சு, தென் வந்து நம்ம ராணிப்பேட்டு கேட்டாச்சு, ராணிப்பேட்டு, அதுக்கப்புறம் நம்ம நீல்கிரிஸ் கேட்டாச்சு, திருநெல்வேலி கேட்டாச்சு. வேற டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ். அந்த பொண்ணு யாரு? அந்த சசிகலா அட்டன் பண்ணலையா டெல்லியில இருந்து? சசிகலா டெல்லியில இருந்து இல்ல, அபிநயா இல்ல, கார்த்திகா இல்ல, சரிங்களா? மணிகண்டன் அப்படிங்கறது தம்பி இல்ல சார். மணி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டானா சார்? மெசேஜ் பண்ணிருக்கான் சார். ஆதித்யா யாருக்கு? உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு, டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் ஏஎஸ் அகாடமிக்கு. சார் இல்ல சார், நான் கேட்டேன் சார் ஏன் வரல, நான் அதுக்காண்டி மெசேஜ் பண்ணிருக்கான் சார். மேரேஜுக்கு போயிட்டானா, அதான் சார் மெசேஜ் பண்ண முடியல. பரவாயில்ல, நீ அக்கறைப்படுற. என்னப்பா ஆதித்யா, மணிகண்டன் மீது ஏன் வரல என்ற அக்கறைப்படுற. ஆனா அவர் வந்து பாருங்க, உங்ககிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அகாடமிக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அகாடமிலையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஆதித்யா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சரி
ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு April 6 யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ, என்னோட ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருச்சா? எஸ் சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரீச் ஆகல சார். ஸ்கிரீன் ரீச் ஆகல. ஸ்கிரீன் ரீச் ஆகல. வரல சார். சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த சவுண்ட் இல்லாம இருங்க. ஆன் பண்றவங்க பக்கத்துல சவுண்ட் இல்லாம இருங்க. என் சைடுல சவுண்ட் இருக்கா? நோ சார். நோ சார். அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் அந்த விஷயத்த கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப்டா இருக்கா பாரு. நீங்க வீட்டில் உட்காந்துட்டு அதை உருட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு வேற டிவி சவுண்டு மற்ற காரியங்கள் அந்த மாதிரிலாம் சவுண்டு கொடுத்துட்டு இது பண்ணோம்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ரெக்கார்டட் அப்படிங்கிறது ஆகும் இல்லையா? நமக்கு யூடியூப்ல எப்பவுமே இருக்கும். உங்க கூட இன்டராக்ட் பண்ணது, உங்க கூட பேசுனது. இப்போ கார்த்திகா மேம் பேசியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கைல்வெளி நீங்க பேசுறீங்கன்னா, சந்தியா இப்போ கிளாஸ் எடுத்தாங்கன்னா, அது எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் அடிச்சுட்டு நீங்க சொல்லலாம், பாருங்க நான் எவ்வளவு இண்டிவிஜுவலா நான் படிச்சிருக்கேன். இது ரெக்கார்டு அது. உங்க ரிசல்ட்ல யாராவது சந்தேகப்பட்டா கூட நான் எப்படி ஆன்சர் பண்ணிருக்கேன் பாருங்க, நான் எப்படி கிளாஸ் எடுத்திருக்கேன் பாருங்க, நான் எப்படி உருவாகி இருக்கேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இது இஸ் ரெக்கார்ட். அதே போல இது ஒரு அட்டெண்டன்ஸ். இது உங்க மேல ஒரு அலிகேஷன் கூட வருதுன்னு வச்சுங்களேன், வெளியில ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட இங்க பாருங்க, நான் கிளாஸ்ல தான் இருந்திருக்கேன், இதுக்கான ரெக்கார்டு. April 6 தென்றல் ஐஎஸ் அகாடமியில நான் கிளாஸ்ல இருந்திருக்கேன், என் வாய்ஸ் ஓவர் பாருங்க. ஸோ இதெல்லாம் இதுக்காக தான் நான் சொல்றது. ஸோ அதனால கவனமா கவனிச்சுங்க. ஸோ April 6 இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஒன்னு எழுதி வச்சுங்க. 1896 1896 எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? எஸ் சார். எஸ், 1896 1896 அப்படிங்கிற ஒரு இயர்ல முதல்ல மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் நடந்திருக்கு. கம்பல்சரி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். எதுல சார் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்ல. போன நம்ம இப்ப ரீசெண்டா ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். அந்த ரீசெண்டா பார்த்த ஒரிஜினல் அந்த மாதிரி பேப்பர்ல நம்ம கியூட் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தோம் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கறத. ஸோ எங்கெங்க நடந்துச்சு எப்படி அப்படிங்கறத நம்ம பத்தி அதை பேசியிருந்தோம் இல்லையா? அப்போ ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த ஒலிம்பிக் கேம்ஸ் சார் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கறது வந்து எழுதுங்க, ஜென்ரலா நடத்தக்கூடிய ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் இருக்கு. அதே போல வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவோம். பாரா அப்படின்னு சொன்னா நமக்கு டிசேபிள்டு இருக்காங்க இல்லையா, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். டிசேபிள்டுன்னு சொல்லலாம், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் சொல்லலாம், பிடபிள்யூடின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. அப்ப அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு நேற்றுக்கு கைவெளியில கிளாஸ் எடுக்க முடியலையா? நேற்றுக்கு இல்ல சார், சார்ஜ் இல்ல சார். என்ன போன் கரண்ட் இல்லாம போயிடுச்சு சார் வீட்ல. சண்டே என்ன 24 ஹவர்ஸ்மா கரண்ட் இல்லாம இருந்தது. சோ அந்த கிளாஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிருக்கணும். as a UPSC aspirant அந்த tell me about yourself or introduce yourself, அதுல என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் நம்ம வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கறத 2.5 hours நேத்து அஜிஷன் ப்ரொஃபசர் அப்படிங்கிறவங்க நூற்றுக்கணக்கானோர் அட்டெண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. நம்ம அகாடமில இருந்து யாராவது அட்டெண்ட் பண்ணீங்களா? UPSC or TNPSC படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் யாராவது அட்டெண்ட் பண்ணீங்களா? நோபடி. நீங்களாம் அட்டெண்ட் பண்ணிடாதீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு உயர் அதிகாரி ஆக்கிடும். UPSC ஆக்கிடும். UPSCல குரூப் 1ல குரூப் 2ல இன்டர்வியூ ஒன்னு இருக்கா இல்லையாமா? இல்ல, நான் கைவெளிக்காக மாத்திரம் பேசல, எல்லாருக்காகவும் பேசுறேன். உங்களுக்கு மெனக்கெட்டு நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சு. இல்ல, லிங்க் வரலன்றவங்க யாராவது சொல்றீங்களா? நான் லிங்க் வரலையேங்க. 6:50க்கு 5:50க்கு நான் லிங்க் அனுப்பியிருந்தேன். நம்முடைய UPSC, TNPSC, பேங்க், SSC, RRB ஆசைப்படுறது மட்டும் நமக்கு என்னன்னா, இப்ப கைவெளி ஓகே, அப்பாலஜிஸ் ஓகே, ஐ அக்செப்ட் இட். பட் வாட் அபவுட் அதர்ஸ்? நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. என்ன குரூப் 4க்கு மட்டும் ஆசைப்படாதீங்க. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழைக்கேத்த எள்ளூருண்டை அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. லாஃப்டி எய்ம் இருக்கணும். ஏன்னா லோ எய்ம் இஸ் அ கிரைம். ஸோ கைவெளியெல்லாம் போயிட்டு சென்னையில லேக்ஸ்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றேன் இல்லையா? ஐயோ சார், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு இது வந்து பாருங்க, இந்த கார்த்திகா மேம் சொன்னாங்க இல்லையா, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு டவுட்ஸ் கேட்டாங்க, எந்த மாதிரி பேசணும். ஒரு குட் மார்னிங்ல ஆரம்பிச்சு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரைக்கும் நான் சொன்னேன். அப்படித்தானே கார்த்திகாமா? ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் எப்படி ஸ்மைலிங்கா எப்படி இருக்கணும். நேற்று மிஸ்டர் தசரதன் அப்படிங்கறது கூட ஒரு ஆன்சர் சொல்லும் போது சிரிச்சுட்டாரு. ஒரு விஷயம் பேசும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், தசரதன் அப்படிங்கிறவருடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் சிரிச்சுட்டாரு. அப்ப வந்து நான் சொன்னேன், ஸோ இந்த மாதிரி சிரிச்சிடக்கூடாது பேனல்ல, ஒரு இன்டர்வியூ பேனல்ல இருக்கும்போது. சரி
கார்த்திகா சொல்லுங்க, இன்டர்வியூவா அது அல்லது வைவோவாஸா இல்ல யூபிஎஸ்சிக்கு என்ன பேர் அழைக்கிறாங்க? சார் வைவோ வாஸ் தான் சார் அழைக்கிறாங்க. இட் இஸ் கால்ட் வைவோ வாஸ் தானே சார்? இல்ல மேம் நான் கேட்கறது அந்த பாப்பாட்ட கேட்டுட்டு இருக்கேன், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கேட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்கு வைவோவாஸ் கிடையாது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஒன்லி வைவோவாஸ். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஒன்லி வைவோவாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பேர்ல அழைக்கப்படும்? அதாவது யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் அந்த செக்மெண்ட்டுக்கு என்ன பேரு? பர்சனாலிட்டி டெஸ்ட் சார். அது பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பிடி, அதாவது பர்சனல் இன்டர்வியூ டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வேறுபடுது. அப்ப நேத்து நான் சொல்லியிருந்தேன், ஒரு தலையில பூ வச்சுட்டு போறதுல இருந்து, ஒரு சாரி அந்த மாதிரில இருந்து, ஒரு ட்ரெஸ் கோட்ல இருந்து, ஒரு செப்பல் ஷூல இருந்து, அதே போல எப்படி கையில எந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எப்படி குட் மார்னிங் ஆரம்பிக்கணும், எப்படி போய் நிக்கணும், எப்படி அவங்க உட்கார சொன்னா எப்படி உட்காரணும், அதுக்கப்புறம் எப்படி அந்த பேனல் இருக்கவங்களை நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்டாக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா படப்படப்படன்னு சொல்லிட்டு போகணுமா அல்லது எப்படி நிதானமா சொல்லணும். ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு சார், கத்துக்குங்க. உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் சந்தியாவுக்குலாம் லிங்க் வரலையா? சார் இல்ல சார், நேத்து டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன் சார். மார்னிங் சர்ச்சுக்கு போனதுனால டெஸ்ட் எழுத டைம் இல்ல சார். அதனால ஈவினிங் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன் சார். பரவாயில்ல, என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும். அதான் என் சைட்ல இருந்து உங்ககிட்ட எப்பவுமே 24 hours இருக்கும். ஆனா நான் கொடுக்க போறது 2 hours, நான் கொடுக்கறது அந்த நேரம் மட்டும்தானே, அந்த நேரம் மட்டும்தான். ஸோ அதுக்கான நம்ம நேரத்தை ஒதுக்கிறோம். இதெல்லாம் முக்கியமானதுப்பா. ஒரு ஆளுமையா எப்படி இருக்குது. இந்த மேம்லாம் ஒருத்தவங்க தமிழ்ல நான் வந்து ஒரு மாடல் எடுத்துக்குவா சார்னா உடனே நான் தமிழ் எடுத்தேன். ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க, இங்கிலீஷ்ல இருந்து அதுல இருந்து. ஸோ கத்துங்க, வாய்ப்பை விட்டுறாதீங்க. சரி, நம்ம குயிக்கா வேகமா போலாம். சரி, நான் சொன்னேன் சந்தியா ரிமைண்ட் பண்ணுங்க, எத்தனை வகையான ஒலிம்பிக் கேம்ஸ் இருக்குன்னு சொன்னேன் சார்? 3 சொன்னீங்க சார். ஜெனரல், வின்டர், பாரா ஒலிம்பிக்ஸ். பாரா ஒலிம்பிக் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் எழுதி வச்சுங்க, டெஃப் அண்ட் டம்ப் அப்படிங்கிறவங்களுக்கும் தனியா ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் வைக்கிறாங்க. டெஃப் அண்ட் டம்ப், அதாவது வாய் பேசாதோர், காது கேளாதோர் அப்படிங்கிறவங்களுக்கு தனியா, அவங்க ஒரு தனி கேட்டகரி. அவங்க அந்த மாதிரி டிசபிள்டு அப்படிங்கிறதுக்கு அந்த கேட்டகரியில அவங்க வர மாட்டாங்க. அப்ப 4 வகையான ஒலிம்பிக் கேம்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்களுடைய மோட்டோ என்ன சார்? ஒலிம்பிக் கேம்ஸோட மோட்டோ என்ன சார் அப்படின்னா, ஃபாஸ்டர். ஃபாஸ்டர்னா விரைவு அப்படின்னு அர்த்தம், விரைவு. ஹையர் அப்படின்னா உயர்வு. ஃபாஸ்டர் அப்படிங்கிற விரைவு, ஹையர் அப்படிங்கிற உயர்வு, ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிற வலிமை. அப்புறம் டுகெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிணைவு, எல்லாரும் சேர்ந்து. மாலா நோட்ஸ் எடுத்தாச்சா? இது சாரி, நீல்கிரேஸ் சார் என்ன எடுத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ஒலிம்பிக்குடைய மோட்டோ வந்து விரைவு, உயர்வு, ஒன்றிணைவு, வலிமை சார். ஒரு இதை மட்டும் மாத்திட்டீங்க, அந்த சீரியஸ் மாத்திட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன விரைவு, ஃபாஸ்டர், அதுக்கப்புறம் ஹையர்ன்ற உயர்வு, ஸ்ட்ராங்கர்ன்ற வலிமை, அதுக்கப்புறம் டுகெதர். ஓகே சார். சரிமா, எழுதி வச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிறது 1896ல ஏதென்ஸ்ல கிரீன்ஸ்ல தான் நடந்துச்சு. கிரேக்க நாடு அப்படின்னு சொல்றோம்ல, கிரீஸ்ல ஏதென்ஸ்ல நடந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் வாஸ் ஹெல்ட் in the year 1896. so it was held in Athens அப்படிங்கிறது ஒரு நகர், அதுல கிரீஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டுல நடந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேம், அதாவது சம்மர். ஜெனரல்ல சம்மர் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுவே வின்டர் கேம்ஸ் எப்ப நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம்னா 1924ல. 1924 அப்படிங்கறதுல தான் ஃபர்ஸ்ட் வின்டர் அப்படிங்கிற ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்துச்சு. 1924. எங்க ருத்ரா, 1924ல நம்ம ஏகப்பட்ட விஷயம் நம்ம அசோசியேட் பண்ணிருக்கோம். வைக்கம் போராட்டம் சார். ஏமா அந்த நீங்க ஆன் பண்ணும் போதே ஒரு உசு அசுன்னு சவுண்ட் வருது. உங்க வீட்டுல ஃபேன் ஓடுற சவுண்டா இல்ல உங்களுடைய அந்த என்ன சொல்றது, நீங்க எதுவும் ஹெட்போன் போட்டு பேசுறீங்களா? சரிம்மா, பேசுங்க. 1924ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு? வைக்கம் போராட்டம் சார். பெரியார் அவருடைய தலைமையில வைக்கம் போராட்டம் அப்படிங்கிற ஒண்ணு நடந்திருக்கு. கேரளாவுல வைக்கம் அப்படிங்கறதுல ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது. இப்ப அது 100 ஆண்டுகளை கடந்து 2024ல அது 100ஆண்டு விழா அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணாங்க. சரி, 1924ல 2 பெலகாம்
எலெக்ஷன்ல காந்திஜி நின்றுப்பாரு சார். கர்நாடகா அப்படிங்கறதுல பெலகாம் அப்படிங்கிற ஒரு ஐஎன்சி செஷன் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த செஷனுக்கு தலைமையேற்றவர் அப்படிங்கிறது நம்முடைய காந்திஜி 1924. ஓகே 2. அம்மா அடுத்து ஏதாவது சொல்லுங்க, தெரியும் தெரியாது சொல்லுங்க. தெரியல சார். அப்ப யோசிச்சுட்டு இருக்க கூடாது, ரொம்ப நேரம் இருக்க கூடாது. ஓகே, டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறவர் சாதியிலிருந்து விலக்கப்பட்ட ஒரு சங்கம் ஒன்று உருவாக்கினார 1924. எஸ் சார். சாதியிலிருந்து விலக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன பார்த்தோம் 1924 ருத்ரகணி? இன்னைக்கு என்ன பார்த்தோம் 1924? நடந்திருக்கும் சார். வின்டர் ஒலிம்பிக் கேம். பாருங்க உங்க வாய்ஸ் வந்து உள்ள போயிட்டு வெளியில வருது, அப்புறம் ஏதோ சவுண்ட் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, அப்படிலாம் இல்லாம பாத்துக்கணும். நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கா? நான் உள்ள போயிட்டு வெளியில வரலாம். நீங்க பேசுறதும் அப்படிதான் சார், நீங்க பேசுறதும் அப்படிதான். மெதுவா பேசுறீங்க, அப்புறம் சவுண்டா பேசுறீங்க, உள்ள போகுது வெளியில வருது, ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது, நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி என் சைடுல எதுவும் பிரச்சனை இருக்கா ருத்ரா? நோ சார், கிளியர் சார். ஆனா பாருங்க நீங்க ஏதோ உஸ் அஸ்ன்றீங்க, ஏதோ சவுண்ட பார்த்தா, அதாவது நீங்க சொல்லல, உங்களோட அந்த எக்ஸ்டர்னல் சவுண்ட் சொல்லுது. அப்படித்தானே கைல்வழி? அவங்க ஏதோ ஆன் பண்ணும் போதே ஒரு சவுண்ட் வருதுல பேசும்போதே. அங்க பில்டிங்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார், அதனால சவுண்ட் கேக்குது சார். பில்டிங்ல வேலை பார்த்துட்டு இருக்கறனால ஒரு சவுண்ட் கேக்குதா? எஸ் சார். நீங்க போய் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிக்கங்க. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே படிக்கிறீங்களா? நோ சார், உள்ளதான் சார் இருக்கேன், அதனால கேக்குது சார் சவுண்ட். சரி சரி, பரவாயில்ல, சும்மா தான் கேட்டேன். ஓகேமா. அப்ப ஃபர்ஸ்ட் சம்மர் கேம் அப்படிங்கிறது 1896 அப்படிங்கறதுல கிரீஸ் அப்படிங்கறதுல ஏதென்ஸ்ல தான் நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் வின்டர் கேம்ஸ் அப்படிங்கிறது 1924 அப்படிங்கிறது பிரான்ஸ்ல நடந்தது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சோ எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 4 years once அப்படிங்கிறது இந்த கேம்ஸ் வந்து நடக்கும். ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னாவே ஒன்ஸ் இன் 4 years, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். சரி, இந்த ஒலிம்பிக் கமிட்டி, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் அப்படின்னு சொன்னாவே அதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. சுவிட்சர்லாந்துனாவே நம்ம வந்து ஒரு நகரம் சொல்லுவோம், அந்த நகர் இல்ல இங்கே. சரியா? இது வந்து லசானே அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் அதோட ஹெட் குவார்டர் இருக்கு. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் அந்த கமிட்டி அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் 4 yearsக்கு இந்த கேம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப லசானே சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இது நடக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இப்ப யாருங்க இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய சேர்மன் ஆர் பிரசிடென்ட்? சேர்மன் சொல்லக்கூடாது, பிரசிடென்ட் தான் சொல்லணும். இது வந்து கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படிங்கிறவர் இருக்காரு. கிறிஸ்டி கோவென்ட்ரி. சோ கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படிங்கிறவங்க தான் இது இருக்கிறாங்க. சோ இதோட உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு கான்டினென்டல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனைத்து கண்டங்களும் இதுல கலந்துக்குவாங்க. ஆப்பிரிக்கன் அப்படிங்கிறவங்க, ஏசியன் அப்படிங்கிறவங்க, யூரோப்பியன் அப்படிங்கிறவங்க, பசிபிக் அப்படிங்கிறவங்க, பேன் அமெரிக்கன். சோ பேன் அமெரிக்கன், இவங்க எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கான்டினென்டல் கேம்ஸ் அப்படிங்கறத இந்த கேம்ஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப ரொம்ப முக்கியமானது ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கறதுல கேள்விகள், அதாவது லாஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கறது எங்க நடந்தது, அடுத்த ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கறது எங்க நடக்க போகுது. சோ இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம நடத்தியிருக்கோம், உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். சோ கடைசியா ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கறது எங்க நடந்தது? யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க? வின்டர் ஒலிம்பிக்ஸ் இத்தாலி சார். வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது இத்தாலி அப்படிங்கிறதுமா நம்ம ஜெனரல் ஒலிம்பிக். சோ நம்முடைய சம்மர் ஒலிம்பிக் அப்படிங்கிறது கடைசியா எங்க நடந்துச்சு சார்? ஜெனரல் ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் சார். சோ பிரான்ஸ்ல நடந்துச்சு இல்லையா? பிரான்ஸ்னு சொல்லிட்டு தான் பாரிஸ் சொல்லணும், அப்படிதானே சொல்லியிருக்கேன் கைல்வழி? எஸ் சார், பிரான்ஸ்ல பாரிஸ் சார். பிரான்ஸ் அப்படிங்கிற நாட்டுல பாரிஸ் அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ அடுத்து 2028 எங்க நடக்க போகுதுப்பா? சார் பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியா சார். பிரிஸ்பேன் வந்து ஆஸ்திரேலியால நடக்க இருக்குது. அப்ப 2032 லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா சார். லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கால நடக்க இருக்குது 2032. 2036 இந்தியாங்க. இது வந்து இந்தியா நடத்துவதாக திட்டம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா நடத்துவதாக திட்டம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பாக்குறோம் இல்லையா? சோ அப்ப 2028 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, 2032 ஞாபகம் வச்சுங்க, 2036 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ பிரிஸ்பேன் அப்படிங்கறது அது வந்து ஆஸ்திரேலியா நடக்க இருக்குது அடுத்த ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிறது. சோ 2000 அதமாக இருக்கக்கூடிய 32 அப்படிங்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கால நடத்துவதாக திட்டம் இருக்குது.
அதே மாதிரி 2036 அப்படிங்கிறது அமெரிக்காவில் நம்ம இந்தியாவில் நடத்துவதாக திட்டம் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஏப்ரல் 6 அப்படிங்கிறது 1896 அப்படிங்கிறதுல முதல் அதமாக இருக்கக்கூடிய ஒலிம்பிக் கேம்ஸ், மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. இது முத கிரீஸ் ஏதென்ஸ்ல தான் நடத்தினாங்க. சோ ரொம்ப முக்கியமானது இந்த ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கும் இங்க. ஜிஎஸ், ஜீசஸ் கிடையாது, ஜிஎஸ், இஜடி. சோ இஜடி யூஎஸ், ஜிஎஸ் அப்படிங்கிறது அந்த ஒலிம்பஸ் அப்படிங்கிற ஒரு மலையில, அந்த ஒரு ஹில்லு, அங்கதான் முதல் முறையாக அந்த கடவுளுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக இந்த ஒரு கேம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அது ரொம்ப பாப்புலர் கேமா மாறிடுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப ஏப்ரல் 6 அப்படிங்கிறது நேஷனல் ஸ்டூடெண்ட் அத்லெட் டே அப்படிங்கிற ஒண்ணு பாக்குறோம். நேஷனல் ஸ்டூடெண்ட் அத்லெட்ஸ். சரியா? அத்லெட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், அத்லெட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்க யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எங்க அஷ்மிதா சொல்லுங்க. ஸோ யூ ஆர் ஆல்சோ அத்லெட் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றீங்க. அத்லெட் அப்படின்னு சொன்னாவே என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் அதுல அத்லெட்ஸ்ல? அஷ்மிதா ஃப்ரம் திருநெல்வேலி. Yes, sir. Sir, 100 meters. நிச்சயமா நீங்க யாருக்காவது கேட்டுச்சா? அஷ்மிதா பேசுறது யாருக்காவது தெளிவா கேட்டுச்சா? தெளிவா கேட்டவங்க அப்சர்வ் பண்ணிட்டு சொல்லுங்க. அஷ்மிதா பேசுனது எனக்கு நல்லா கிளியரா கேட்டுச்சுன்னு. கொஞ்சம் விட்டு தான் சார் கேக்குது. விட்டு கேக்குது அஷ்மிதா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, சோ நல்லா கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி பரவாயில்ல, ஓகே. எங்க யாரு சொல்லுவா 1896ல ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ்? 1896ல எக்கனாமிக்ஸ்ல ஒரு புத்தகம் எழுதுனது யாரு? 1896ல ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படிங்கிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினாரா? அவரு ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படின்னு சொன்னாவே டிமாண்ட் லாவா, தேவை விதியா? தேவை விதி அப்படின்னு சொன்னாவே நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னா, சோ அந்த பிரைஸ் அப்படிங்கிறதுக்கும் டிமாண்ட் அப்படிங்கிறதுக்கும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் இருக்குமாப்பா? Yes sir, inverse proportional sir. Inverse proportional. So if the price increases, the demand will decreases அப்படி சொல்லியிருக்கோம். If price decreases, the demand will increase அப்படிங்கற சொல்லியிருக்கோம். இதான் ஆல்ஃபிரட் மார்ஷல் லா. It is also known as demand law. It is also known as inverse law அப்படின்னு சொல்லுவோம். தலைகீழ் விகித விதி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? சோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டே அப்படிங்கறதுல இந்த ரெண்டு முக்கியமான டே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எழுதிக்கங்க. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 6 அப்படிங்கறதுல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ல முதல் பக்க செய்தியில தமிழக அரசின் நிதி மக்களுக்கே செல்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இவர் யாருக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு. காமேஷ் மதுரை தம்பி சொல்லுங்க, பியூஷ் கோயல் அப்படிங்கறது நம்ம இந்தியாவுல எந்த துறைக்கான அமைச்சர்? தினந்தோறும் பேசிட்டு இருக்கோம். சூப்பர் தம்பி. எஸ், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். நம்முடைய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக தமிழக அரசினுடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தினுடைய நிதி மக்களுக்கே செல்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லியிருக்கிறார். சோ அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் இதெல்லாம் வேண்டியதில்லை. இந்த பிரதமர் மோடி அவர்கள் நியாயமான சுதந்திரமான அச்சமற்ற தேர்தல் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. 5 மாநில தேர்தல் அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். அண்ணாமலை ஆர் யூ அட்டெண்டிங் கிளாஸ் நவ? 5 மாநிலத்துல தேர்தல் அப்படிங்கறது நடக்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாநிலத்துல தேர்தல் நடக்க இருக்குது அப்படிங்கறத சொல்லுங்க தம்பி. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு சார். பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா. ஆமா, நீங்க பேசுங்க. நீங்க 3 தான் சொல்லிருக்கீங்க. நீங்க 5 சொல்லிட்டீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுவேன். அசாம். இன்னொன்னு வருமா? எப்போ வரும்? மறந்து போச்சா? சோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன சார் அப்படின்னா, நம்ம தென்னிந்தியாவுல அப்படிங்கிறது தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, புதுச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரி சொல்லக்கூடாது, புதுச்சேரி. அது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது. ஏப்ரல் 9 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த 2 மாநிலங்கள்ல கேரளாவிலையும் புதுச்சேரியிலையும் ஏப்ரல் 2ல. ஏப்ரல் 2 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் அசாம்லயும். சரியா? அதே மீட் பண்ணிக்கப்பா. ஓகே. அடுத்தாப்புல நமக்கு வெஸ்ட் பெங்கால் அண்ட் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு ஏப்ரல் 23ல. சோ இன்னைக்கு தான் தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் அப்படிங்கறத செய்யறதுக்கான கடைசி நாள் அப்படிங்கறது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 6.
அப்ப நமக்கு ஏப்ரல் 23 அப்படிங்கறத நமக்கு உண்டான தேர்தல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆதித்யா தஞ்சாவூர். எஸ் சார். யாரு நம்முடைய இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு? ஞானேஷ் குமார் சார். ஞானேஷ் குமார். 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, அவங்க யாரு? எஸ் சார் சாந்து விவேக் ஜோஷி சார். எஸ் எஸ் சாந்து, விவேக் ஜோஷி. சோ நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுடைய பார்ட் என்ன? சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனுடைய பார்ட் 15 சார். 15 ஆர்டிகிள் 324 இருந்து 329 சார். சோ 324 329. இது அதிகாரப்பூர்வ பெயரு? நிர்வாச்சன் சதனுடைய ஹெட் குவார்டர் சார் நியூ டெல்லி. 21 வயசுல இருந்து 18 வயதா ஓட்டிங் ஏஜ் குறைச்சவர் யாரு? ராஜீவ் காந்தி சார். ராஜீவ் காந்தி எந்த அமெண்ட்மெண்ட் படி குறைச்சாரு? 61வது அமெண்ட்மெண்ட். 61வது அமெண்ட்மெண்ட் எந்த வருடம்? 1988 சார். 1988ல ஒரு முக்கியமான ஒரு சட்டம் சொல்லிருக்குமே, என்ன சட்டம் தம்பி? ஊழல் ஒழிப்பு சட்டம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். கங்க்ராட்ஸ். ஓகே ஃபைன். சோ அப்ப 5 மாநில தேர்தல் அப்படிங்கறது நடைபெற இருக்கு அப்படிங்கறது நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு அப்படின்னு பாக்குறோம் தமிழகத்துக்கு அப்படின்னு. ஈரானுக்குள் புகுந்து 2வது வீரரையும் மீட்டது அமெரிக்கா. 4 விமானங்கள் இழப்பு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ 4 விமானங்கள் இழப்பு அப்படிங்கிற. ஸ்வீட்டி ஆன் பண்ணி வச்சுக்கோமா. ஸ்வீட்டி, ஈரானோட ஹெட் குவார்டர் என்ன? டெக்ரான். ஈரானுடைய தலைமை மதகுரு முஸ்தபா காமேனி அப்படிங்கிறவர். ஈரானுடைய தற்போதைய அதிபர் பெசூத் மசஸ்கியான் இல்ல, அவர் பேரு மசூத் பெசஸ்கியான். அப்படியே மாத்துறீங்க. மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கிறவர் தான் ஈரானுடைய அதிபர் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அந்த ஹோமூர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையில அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஈரான் அண்ட் ஓமன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஈரானுடைய பழைய பேர் என்ன? தெரியாது சொல்லி டக்குன்னு முடிங்க, யோசிச்சுட்டே இருக்க கூடாது. ஸ்வீட்டி, லேட் பண்ணக்கூடாது. எஸ், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அம்மா இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. தெரியலங்கிறதா நான் ரீச் ஆயிடுச்சு. தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்னு அடுத்து நான் கேள்வி வச்சுட்டேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்றது நான் ரீச் ஆகலையா நான் பேசுனது? உங்களுக்கு நெட்வொர்க் இஸ் கைல்வெளி நெட்வொர்க் எதுவும் வீக் இருக்கா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஒரே நேரத்தில் எல்லாரும் மீட் பண்ணாதீங்க, அன்மீட் பண்ணாதீங்க, பிரேக் ஆகும். எங்க கைல்வெளி மட்டும் ஆன் பண்ணி வச்சுங்க. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு வந்து பிரேக் ஆகுதா? என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஒரே நேரத்துல நீங்க 4-5 பேர் வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீக்னஸ் கிடைக்கும், இந்த நெட்வொர்க் வீக்னஸ் கிடைக்கும். அப்படி நீங்க ஒரே நேரத்துல 4-5 பேர் அப்படிங்கறத அட்டெண்ட் பண்ணாதீங்க. அப்ப 100% வாக்குப்பதிவு. ஓவிய கலைஞர்கள் கைவண்ணத்தில் தேர்தல் விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க. சரியா? சோ இது ரொம்ப முக்கியமானது. நம்ம நியூஸ் பேப்பர்ல நம்ம இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெப்ப அலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. த ஹாட் வேவ்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதெல்லாம் நான் எப்படி ஒரு பேப்பரை எப்படி கடந்து போறேன் பாருங்க. நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நான் கடந்து போறேன். எது நமக்கு தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கணும். அதுல கூடுதல் விஷயங்களை நல்லா படிச்சுக்கணும். இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத நியூஸ். இது சும்மா நீங்க தெரிஞ்சுக்கணும். அரசியல் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது போட்டித் தேர்வுகளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு போகணும். சரியா? இது பூராமே வந்து தேர்தல் நியூஸ் அப்படிங்கறத நம்ம கடந்து போறோம். தேர்தல் கூட்டணியும் ஜனநாயகமும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. தேர்தல் கூட்டணி. சோ தேர்தல் கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளுக்கென தனித்தனியான சின்னங்கள் இருந்தாலும் கூட்டணிக்கு தலைமை வைக்கும் பெரிய கட்சிகள் தங்களது சின்னங்களில் கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளை தேர்தலில் போட்டியிட வலியுறுத்தும் நடைமுறை நம் நாட்டு தேர்தல் களத்தில் தொடர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாரு இந்த ஒரு அவேர்னஸுக்காக கேக்குறேன். திமுக அப்படிங்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறதுல எந்தெந்த கட்சிகள் தங்களுடைய சின்னத்தை விட்டுட்டு உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்க? தெரிஞ்சவங்க சொல்லணும். எஸ் சார் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்க பேரை சொல்லிட்டு சொல்லணும். தெரிஞ்சா இந்த கட்டுரையில எழுதப்பட்டிருக்குல்ல, சிறிய கட்சிகள் தங்களுக்கு உண்டான சின்னத்தை விட்டுட்டு அந்த பெரிய கட்சிகளுடைய சின்னத்துல நிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு முதல்ல ரீச் ஆயிருச்சா? யாராவது ஒருத்தர் எஸ் சார் நோ சொல்லுங்க.
எஸ் சார். ஒருத்தருக்கு கூட தெரியாதா? தமிழகத்துல ஒவ்வொரு நாளும் தேர்தல் நியூஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம், பேப்பரை காமிச்சிட்டு இருக்கேன், கண்ணார பாக்குறீங்க. ஒருத்தர் கூட இப்ப நான் பேசின விஷயம் ரீச் ஆகலையா? சார் மக்கள் கட்சியை வந்து அவங்க சிம்பிள்ல நிக்க சொல்லுவாங்க. கைவெளி மறுபடியும் பேசுங்க. நீங்க பேசுனது சரியா ரீச் ஆகல. கைவெளி மறுபடியும் பேசணும். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இன்னைக்கு. சார் மனிதநேய மக்கள் கட்சி சார். மனிதநேய மக்கள் கட்சிங்கிறது கமலஹாசனோடதே கிடையாதுப்பா. அது மக்கள் நீதி மையமா? கட்சியை என்ன மாத்திக்கிட்டாங்களா? கட்சியை மாத்திக்கிட்டாங்களா? மனிதநேய மக்கள் கட்சி அப்படிங்கிறது பேராசிரியர் ஜவஹர்லா அவருடைய கட்சி. அது இல்ல சார். அந்த மாமான்னு மக்கள் நீதி மையம் அப்படிங்கறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கமலஹாசன் கட்சி. அவங்க தேர்தலில் நிக்கலையே. அவங்க தேர்தல் நிக்கிறாங்களா? இந்த தேர்தல்ல இல்ல சார். ஆனா ஸ்டார்டிங்ல நியூஸ் பேப்பர்ல இவங்க கட்சி சொன்ன மாதிரி அதனாலதான் அவரே சொல்லிட்டாரு நாங்க வந்து இந்த தேர்தல்ல நாங்க வந்து திமுகவுக்கு முழு ஆதரவு கொடுக்கறோம், பட் தேர்தல நாங்க நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிட்டாங்க. சரி, வேற கட்சிகள் பெருமாள் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு இது வந்து நான் கைல்வெளிக்கு சொல்லல, நீங்க மீட் பண்ணிருங்க கைல்வெளி. நான் எல்லாருக்குமே சொல்றேன் பாருங்க, டெய்லி ஒரு பேப்பரை பாக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லைன்னா நீங்க எப்படி ஒரு போட்டித் தேர்வுல நீங்க ஒரு வெற்றியாளராக மாற முடியும்? ஐயா, நான் வந்து உங்களை வந்து என்ன சொல்லல, உங்களை குறைச்சி மதிப்பிடல. மீட் பண்ணுங்கப்பா. யாரும் அனுமதி வச்சிருக்கா? மீட் பண்ணுங்க. சோ ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எப்படி அப்புறம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா போய் உட்காருவீங்க, எப்படி குரூப் 1 ஆபீசர் ஆவீங்க, எப்படி ஒரு குரூப் 2 ஆபீசர் ஆவீங்க, எப்படி ஒரு IAS ஆபீசரா போய் உட்காருவீங்க? நம்ம தமிழகத்துல ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஏப்ரல் 23 நடக்க போகுது. டெய்லி பேப்பர் பாக்குறீங்க, டெய்லி டிவி பாக்குறீங்க. சார் பிரேமலதா விஜயகாந்த் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க சார். சார் அம்பிகா சார். அம்பிகா, நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்ல. பிளீஸ், சிறிய கட்சிகளுக்கென தனித்தனியா சின்னங்கள் இருந்தாலும் அந்த கூட்டணி தலைமை வைக்கக்கூடிய பெரிய கட்சிகள் அவங்களுடைய சின்னத்துலதான் அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க சொன்ன பதில் வந்து அதுக்கான ஆப்ட் இல்ல. எஸ், ஓகே, பரவாயில்ல. நீங்க எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்கீங்க பாருங்க. டெய்லி நான் பேப்பரை காமிக்கிறேன், நீங்க பெர்செப்ஷன் பாக்குறீங்க, சரியா? ஆனா நான் கேட்ட கேள்வி அப்படி மீட் பண்ணுங்க ப்ளீஸ். யாரும் வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மீட் பண்ணுங்க. நான் சொல்லியிருந்தேன், இப்ப ஒரு எவ்வளவு கட்சிகள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் பேசியிருந்தோம். நானே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன். தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிற கட்சி இவ்வளவு பெரிய கட்சி, அது பிஜேபியோட தாமரை சின்னத்துல போய் நிக்குது. அவங்க எல்லாம் முதலமைச்சராக இருந்த ஒரு வேட்பாளராக பயங்கரமா இருந்த கட்சி, ஒரு பெரிய கட்சி, GK மூப்பனார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அவங்க போய் என்ன பண்றாங்க, ஒரு 5 தொகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. அவங்க போய் வந்து பாத்தீங்கன்னா தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க. இங்க மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எவ்வளவு பெரிய கட்சி, மதிமுக. சோ அந்த கட்சி எந்த சின்னத்துல போய் நிக்க போகுதுன்னு பாருங்க. நீங்க சொன்ன இது மனிதநேய மக்கள் கட்சி அப்படிங்கறது எந்த சின்னத்துல நிக்க போறாங்க அப்படி சொல்லி பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் இவர் கருணாஸ் அப்படிங்கிறவர் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்க. சரி, ஒரு கட்சியானது உதயசூரியன் சின்னத்துல நின்னு ஜெயிச்சாங்கன்னா அந்த 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 எம்எல்ஏ அப்படிங்கிறவர் யாருக்கான எம்எல்ஏவா இருப்பாரு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. டிஎம்கேவோட எம்எல்ஏ ஆவாரு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கறது 8 தொகுதியில் நிக்கிறாங்க. 8 தொகுதியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பானை சின்னத்துல நின்று ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க யாருக்கானதா இருப்பாங்க? விடுதலை சிறுத்தைகளுக்காக இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவு தான் அங்க போகும். டிஎம்கேக்கு நாங்க ஆதரவு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போகும். எப்ப வேணாலும் அவங்க ஆதரவை வாபஸ் வாங்கிக்கலாம். ஐயோ இல்லங்க, எங்களுக்கு தேர்தலில் ஒரு கூட்டணி போது எங்களுக்கு போட்டீங்க வச்சுங்க அதனால அப்படின்னு சொல்லிட முடியாது. எப்போ அது சொல்ல முடியும் தெரியுமா? டிஎம்கேவிலேயே அவர் நின்று அவர் வந்து ஜெயிச்சாரு, அந்த சின்னத்திலே நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து வாபஸ் பண்றாரு அல்லது வேற ஆள்கிட்ட போறாருன்னா தான் தகுதி நீக்கம் பண்ணுவாங்க. ஏற்கனவே பண்ணாங்க தெரியுமா? ஏடிஎம்கே நடந்துச்சா? செல்வி ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு பேசினா எஸ் சார் நோ சார் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு விளக்கமா பாடம் நடத்தும் போது இவ்வளவு டிலே பண்றீங்க பாருங்க. நீங்க கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு தேசிய கட்சிகள் அப்படிங்கறது, ஒரு மாநில கட்சிகள் அப்படிங்கறது அவங்க என்ன பண்றாங்க சார், அவங்களுடைய வலிமையை மேம்படுத்திக்கிறதுக்காக அவங்க சின்னத்திலே நிக்க சொல்லி பண்றாங்க. அப்படி நீங்க ஏடிஎம்கே கூட்டணியில பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ல பிஜேபி அப்படிங்கிறது வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தமிழகத்துல முயற்சி பண்ணும்போது அவங்க சின்னத்துலதான் ஏகப்பட்ட கட்சிகள், சாதிய கட்சிகள் பூரா
பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருப்பத்தூர் தொகுதி அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமாறன் அவர் வந்து நிக்கிறாரு. அந்த திருமாறன் அப்படிங்கிற ஒரு ஃபார்வர்டு பிளாக் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியில ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார். அப்படிங்கிற போது அவரு எந்த சின்னத்துல நிக்கிறார் அப்படின்னா நம்முடைய தாமரை சின்னத்துல நிக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் அது தாமரை சின்னத்துல நிக்கிறார். இப்படி ஏகப்பட்ட கட்சியை சொல்ல முடியும். அப்ப அவங்களுடைய வலிமையை மேம்படுத்திக்கிறதுக்காக அந்த மாதிரி நிக்கிறாங்க. இதுதான் இந்த கட்சியில சொல்ல இந்த கட்டுரை அதைத்தான் பேச வருது. இதெல்லாம் மெயின்ஸ்ல இன்டர்வியூல கேட்பாங்கப்பா, இன்னைக்கு தலையங்கம் படிச்சீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், நான் தலையங்கம் படிச்சேன். என்னப்பா இருந்துச்சு? அதாவது சிறிய கட்சிகள் அப்படிங்கிறது பெரிய கட்சிகளோட சின்னத்துல நிக்கிறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, சோ இதனால என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க கேட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அடுத்து பாருங்க, சமூக மாற்ற அவலம். பெற்றோரை புறக்கணிக்கும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் மக்கள் பிரதிநிதிகளின் ஊதியத்தில் 15% அல்லது 10,000 பிடித்தம் செய்து பெற்றோருக்கு வழங்க வகை செய்யும் மசோதா தெலுங்கானா மாநிலத்துல நிறைவேற்றப்பட்டுள்ளதா. இது முக்கியங்க. அது ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெற்றோரை மதிக்கிறதே இல்லை. பெற்றோர் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த என்ன சொல்றாங்க, ஒரு நிர்கதி வந்துடுறாங்க. சோ அந்த பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்து அப்படிங்கறது அந்த பிள்ளைங்களை வளர்த்திருப்பாங்க இல்லையா. சோ என்னென்ன மாதிரி அப்படிங்கிறது, ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், ஒரு பள்ளி விஷயமா இருக்கட்டும், ஒரு கல்லூரி விஷயமா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ் விஷயமா இருக்கட்டும், சோ நம்முடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து வளர்த்திருப்பாங்க. சோ அந்த பிள்ளைங்க பெரிய ஆள் ஆகிட்டு அந்த பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க அந்த என்ன சொல்றது, ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமையோ அல்லது வீட்லயோ முதுமை அடையும் போது அந்த பிள்ளைங்க என்ன பண்றது இல்லைன்னா அந்த பெற்றோர்களை கவனிக்கிறது இல்லை. சோ அதனாலதான் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் சரி அல்லது தனியார் துறையில வேலை பார்த்தாலும் சரி, இந்த மக்கள் அப்படிங்கறது பிரதிநிதிகளின் ஊதியத்துல 15% அல்லது 10,000 அதிகபட்சம். சோ இந்த இடத்துல எது அப்படிங்கறது மாதிரி அதை வந்து பிடித்தம் செய்யறாங்க. அவங்களுடைய சட்டப்பேரவையில இதை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கிறோம். ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறவர் எந்த கட்சியுமா பேசியிருக்கோம் ஏற்கனவே, காங்கிரஸ் சார். காங்கிரஸ் அப்படிங்கிறது. அங்க துணை முதலமைச்சர் இருக்கிறாங்களாப்பா? சார் எஸ் சார். அந்த துணை முதலமைச்சரோட பேர் என்ன? மல்லு பாட்டி சார். சோ மல்லு பாட்டி அப்படிங்கிறவங்க இல்லையா, அவங்க முதல் தலித் அப்படிங்கிற துணை முதலமைச்சர் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்தோம் வச்சோம். சோ மருத்துவ குறிப்புகளை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. என்னங்க மருத்துவ குறிப்புகளை ஏன் தவிர்க்கணும்? உடல் எடையை குறைப்பதற்காக இணையம் மற்றும் யூடியூப் வீடியோக்களை பார்த்து சுயமாக சிகிச்சை மேற்கொண்ட கேரளத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அனரெக்சியா நெர்வோசா. இங்க பாருங்க, இந்த நோயோட பேர் பாருங்க, அனரெக்சியா நெர்வோசா. இந்த மனநலன் சார்ந்த உணவு பசியின்மை நோயால் பாதிக்கப்பட்டு அண்மையில் உயிரிழந்திருக்கிறாங்க. நான் என்னுடைய பாடி அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நான் குறைக்கிறேன், வெயிட் நான் குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 15 வயசுல இருந்து 19 வயசுல இருக்கக்கூடிய 1,00,000 இளம்பெண்கள்ல 37% பேருக்கு இந்த மருத்துவ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறதா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க இன்டர்நெட்டை பார்த்துட்டு ஆர் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா பார்த்துட்டு நான் உடம்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க சொல்ற உணவு முறையோ அல்ல அவங்க சொல்ற வேறு எந்த ஒரு முறையோ நீங்க பின்பற்றுவீர்களானால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வரணும் அப்படின்றாங்க. மதுரையை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெண்காரம் எனப்படும் வேதிப்பொருளை உட்கொண்டு உயிரிழந்திருக்கிறார். வெண்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அதை உட்கொண்டு உயிரிழந்திருக்கிறாங்களாம். அதே மாதிரி போராக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. போராக்ஸ் இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இல்லையா, போராக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. சோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக இந்த படிகாரம் அப்படிங்கிறது, போராக்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் பயன்படுத்தி சோ அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம், அலுமினியம் சல்பேட்டு இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் உடலை ரொம்ப கெடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எந்த இதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவருடைய சரியான மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம நம்ம சில விஷயங்களை எடுக்கும் போது அது நம்ம உடம்புக்கு மாத்திரம் இல்ல உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? சோ இன்னைக்கு கடைசி நாள் அப்படிங்கறது எதற்கானது சொன்னோம்? ஏப்ரல் 6ங்கிறது கடைசி நாள். சோ வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க இல்ல வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான தமிழகத்தினுடைய கடைசி நாள் அப்படிங்கறது சொல்றாங்க. நாளையில இருந்து பூத் ஸ்லீப் அப்படிங்கறது விநியோகிச்சிருவாங்க. யாருங்க தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி? அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சோம். அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவர் தான் தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி. அப்புறம் பாக்குறீங்க, முக்குளத்தோர் வாக்குகள் சேருமா சிதறுமா அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க.
சோ குஜராத் மக்கள் கல்வியறிவு இல்லாதவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே சர்ச்சையா பேசி இருக்கிறார். மல்லிகார்ஜுன கார்கே அப்படிங்கிறவர் எந்த அவையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து அப்போசிஷன் பார்ட்டி லீடரா இருக்காரு. ராஜ்யசபா சார். ராஜ்யசபா சார். 3 பேர் பேசியிருக்கீங்க. நான் ருத்ராட்ட கேக்குறேன், ராஜ்யசபா அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற பேர் என்னமா? ராஜ்யசபாவுக்கு வேறு பெயர் விதான் பரிஷத் சார். விதான் பரிஷத். ராஜ்யசபாவுல தமிழகத்தில இருந்து தற்போது எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க? எம்பியா 6 பேர் சார். 6 பேர் உள்ள போயிருக்காங்க. ராஜ்யசபாவுடைய தற்போதைய சேர்மன் யாரு? சிபி ராதாகிருஷ்ணன். சோ சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போயிருக்காங்க இல்லையா? எத்தனை அதமாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எம்பிஸ் அங்க இருக்கிறாங்க, இருக்கணும், இருக்காங்க. 250 இருக்கணும் சார். இப்ப 245 இருக்காங்க சார். 250 இருக்கணும், 245 அப்படிங்கிறது இருக்காங்க. இது வந்து நிரந்தர சபையா அல்லது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமற்ற சபையா? நிரந்தர சபை சார். சோ நிரந்தர சபை, பெர்மனன்ட் சபா. இதை கலைக்க முடியுமா? முடியாது சார். கலைக்க முடியாது. அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க? 6 வருஷத்துக்கு ஒரு முறை 1/3 சார். 6 வருஷத்துக்கு ஒரு முறையா? பதவி காலம் தான் 6 வருஷம். அவங்களுடைய பதவி காலம் தான் 6 வருஷம். எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை எத்தனை சதவீதம் பேர் வெளியேறுவாங்கன்னு நான் கேட்டேன். 3ல ஒரு பங்கு பேரு சார். அதான் 2 எத்தனை? வருஷத்துக்கு ஒரு டைம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டே இருப்பாங்க அந்த 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்படிதானே? எஸ் சார். சரி, நீங்க மீட் பண்ணிக்கப்பா. எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு வாக்காளர்கள் பழி தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோட சிஎம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அம்பிகா ஞாபகம் இருக்கா? எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற எக்ஸ்பான்ஷன் ஞாபகம் இருக்கா? சார் சாரி சார். கிடைக்கல. ஓகே, புதுக்கோட்டையில இருந்து உங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஓகே, சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மாலா சொல்லுங்க. நீல்கிரிஸ் மாலா. எஸ்ஐஆர் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார். சோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது முதல்ல எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2002 சார். 2002. 2002ல ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் சொல்லிருக்கோம் இந்தியன் பாலிட்டில. 86வது சட்டம் எஜுகேஷனுக்காக கொண்டு வந்திருப்பாங்க சோ சார். 86 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு 86 அமெண்ட்மெண்ட் 2002 இல்லையா? அது எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்தியன் பாலிட்டில இடம்பெறுது? இந்தியன் பாலிட்டில டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் வரும், அடிப்படை உரிமைகள் வரும் சார். அடிப்படை அரசு நெறிகாட்டு வழிமுறைகள்ல வரும், அடிப்படை கடமைகள்ல வரும் சார். சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படினாவே ஆர்டிகல் 21A அதான் அடிப்படை உரிமைகள். அதே மாதிரி டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 45. தென் வந்து அடிப்படை கடமைகள்ங்கிற ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கறத 51 அந்த மாதிரி கே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது எல்லாமே மீட் பண்ணிங்கப்பா ப்ளீஸ். ஓகே ஓகே ஃபைன். தேங்க்யூ சார். சோ அசாமோட முதல்வர் மனைவிக்கு துபாயில் சொத்துக்கள் காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அமைதி தெளிவையிட்ட தியானம் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய துணை அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அசாமோட முதல்வர், சோ ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அசாமோட முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரா சொல்ல முடியுமா? அசாமோட முதல்வர் யாருன்னு நம்ம பார்த்தோம். எஸ் சார். ஹிமந்த பிஸ்வ சர்மா சார். ஹிமந்த விஸ்வ சர்மா அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம படிச்சதுதான். சோ இதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம். ஷமி பந்த் அசத்தல் லக்னோவுக்கு முதல் வெற்றி. அதே மாதிரி சென்னையை வென்றது பெங்களூரு. சோ கடைசி அந்த 19வது ஓவர்ல சோ ஒருவர் அடிச்ச ரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றியை தேடி தந்தது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதிகபட்சமா அவர் தான் அவரோட ஸ்கோர் எடுத்திருக்கிறாரு. சோ இதெல்லாம் நீங்க ஒரு அவேருக்காக தெரிஞ்சு வச்சுங்க. வெள்ளை மாளிகை அருகே பூங்காவில் துப்பாக்கி சூடு. வெள்ளை மாளிகை அப்படிங்கிறது யாருடைய அதிகாரப்பூர்வ ஆபீஸ் அப்படிங்கறத பாத்திருப்போம். அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் அப்படின்னாவே ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். ஆப்கான்ல சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 8 பேர் உயிரிழப்பு. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படின்னாவே 6க்கு மேல போயிடும். இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது எர்த்குவைக் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் டிசாஸ்டரா ஆர் வந்து மேன்மேட் டிசாஸ்டரா? நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது எர்த்குவைக் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எர்த்குவைக் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்கேல் ஒண்ணு இருக்கு, அது அளக்கிறதுக்கான ஸ்கேல். அந்த ஸ்கேலோட பேர் என்ன? அந்த ரெக்டர் ஸ்கேல் அப்படிங்கறத யாரு வந்து கண்டுபிடிச்சா? ரெக்டர் ஸ்கேல RH ரெக்டர், அவரோட பேரு RH ரெக்டர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அதோட ரேஞ்ச் என்ன? அந்த RH ரெக்டர் ஸ்கேலோட ரேஞ்ச் என்ன? 0 to 9 அப்படிங்கிறது சுனாமி பாதிப்பு அப்படிங்கிறது வந்து எந்த ரேஞ்சுக்கு மேல போனா சுனாமி பாதிப்பு அப்படிங்கிறது உண்டாகும்?
கிளாஸ் கட் ஆயிடுச்சா நான் இருக்கலாம் 6க்கு மேல போனா சார் 6க்கு மேல எல்லாம் போனா 6க்கு சுனாமி மேல கிடையாது போனா 6க்கு மேல போனா இது கிடையாது 8க்கு மேல போனா தான் சுனாமி 6க்கு மேல போனா ஆபத்து 6க்கு மேல போனா ஆபத்து இந்த மாதிரி வந்து சர்ஃபேஸ்ல அதிகமான சர்ஃபேஸ்ல நம்முடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும் 8க்கு மேல போனா தான் சுனாமி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு வரும் சுனாமி அப்படிங்கிறது எந்த நாடு பேர் வச்சது சார் ஜப்பான் சார் ஜப்பான் வந்து ஜப்பானுடைய தற்போதைய முதல் பெண் பிரதமர் யாரு சனை தகாய்ச்சி அப்படிங்கறத எடுத்துக்கணும் ஓகே சோ எதுங்க வந்து இன்டென்சிட்டி ஆஃப் எர்த்குவேக் எது மெஷர் பண்ணும் இன்டென்சிட்டி சீஸ்மோகிராஃப் அதை எடுத்துக்கணும் சீஸ்மோகிராஃப் இந்தியா மீண்டும் மோதினால் கொல்கத்தா வரை தாக்குவோம் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் மிரட்டல் பாருங்க இந்தியா வந்து எங்களோட மோதினின்னு வச்சுங்க நாங்க உள்ள கொல்கத்தா வரைக்கும் வந்து அடிப்போங்க அப்படின்றான் ஏன்னா கொல்கத்தா வந்து அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க பஞ்சாப் அவங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க ஹரியானா அவங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் எங்க நம்ம வடமேற்குல இருக்கக்கூடிய 2 நாடுகள் யாரு நம்முடைய இந்தியாவோட வடமேற்கு பகுதியில நார்த் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 நாடுகள் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் மட்டும் நம்முடைய வடமேற்கு திசையில இருக்கு மற்ற நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துணை நாடுகள் எல்லாமே வடகிழக்குல தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சரிங்களா ட்ரம்பின் கடை இன்று மாலை நிறைவடைகிறது இன்னைக்குள்ள ஈரான் வந்து பணியல அப்படின்னா அடி இருக்கும் நாங்க வந்து நீங்க நரகத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு நரகம்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன ஹெல் அப்படிங்கிறது ஹெல் அப்படின்னா HELL அதான் நரகம் சரி இதுக்கு ஆப்போசிட் என்ன கெவன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பாரடைஸ் அப்படின்னு சொல்லலாம் சொர்க்கம் ஹெவன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பாரடைஸ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியில் பரிசலில் ஆற்றை கடந்து தேர்தல் பணியாற்றிய ஆட்சியர் ஈஸ்டர் வேளாங்கண்ணில சிறப்பு வழிபாடு சோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இது முடிஞ்சுங்க ஒரு 3 மினிட்ஸ் அப்படிங்கறது பாருங்க இப்ப நம்ம படிச்சதை பாருங்க அப்படியே நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணிப்போம் 10:05 3 நிமிஷம் இப்ப படிச்சதை நான் யார்கிட்ட வேணாலும் கேட்பேன் இண்டிவிஜுவலா கேட்பேன் இப்ப 3 நிமிஷம் இன்னைக்கு நான் சார் அத்லெட்டிக்ஸ் வந்து சொல்றேன்னு சொன்னீங்கல்ல சார் அத்லெட்டிக்ஸ் வந்து அஸ்மிதா சொல்லவே இல்லையோ அஸ்மிதா பேசுறது நமக்கு புரியவே இல்லை ஒண்ணு இல்லைங்க அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா கேம்ஸ் நிறைய கேம்ஸ் அதோட இன்டகிரேட்டட்ல இருக்கும் அது 100 மீட்டர் 400 மீட்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் அது அத்லெட்டிக்ஸ்ல வரும் அதே மாதிரி ஹை ஜம்ப் அதே மாதிரி லாங் ஜம்ப் பேசுற புரியுதா அந்த ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ரன்னிங் இது எல்லாமே அத்லெட்டிக்ஸ் கேம்ஸ்ல வரும் அத்லெட்டிக்ஸ் எழுதி வச்சேன் ஸோ அத்லெட்டிக்ஸ் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல எதெல்லாம் வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் ரொம்ப